இந்த பாக்கை பயிரிட்டோம். முதலில் எங்கள் செடியில் அவ்வளவாக மண்புழுக்கள் இல்லை. நனைகள் வாரத்திற்கு 2, 3 முறை தண்ணீர் பாய்ச்சுவோம். இப்போது இல்லை. இது 2 வருட செடி. செடிகள் நன்றாக வளர்கின்றன. நான் அனுபவம் எனக்கு நன்மை கிடைத்துள்ளது. என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இலகலவாடி கிராமத்தில் இருப்பவன். இல்லையா, இது உத்தர துர்கா ஹோப்ளி, குணிகல் தாலுகா மற்றும் தும்கூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு கிராமம். இந்த இடத்தில் நாங்கள் இந்த பாக்கை பயிரிட்டோம். யாரோ ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் ஒரு மகடின ஏன் டாக்டர் சாயலை படுத்தி பார்க்கக்கூடாது என்று யூடியூப்பில் பார்த்தோம். அவர் சொன்னதும் நான் மாகடியில் உள்ள ஆஃபீஸுக்கு போய் கேட்டேன். அவர்கள் கொடுத்தார்கள். சர்வீஸும் நன்றாக செய்தார்கள். அவர்களே வந்து செடிக்கு எப்படி போட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். முதலில் எங்கள் செடியில் மண்புழுக்கள் இல்லை. இப்போது நிறைய மண்புழுக்கள். இதோட அதிகமாக வளமாகிவிட்டது. செடிகளும் நன்றாக வளர்கிறது. பாருங்கள், இவை 2 வருட செடிகள். அந்த செடிகள் நன்றாக வளர்கிறது. நல்ல பச்சை நிறத்தில் இருக்கிறது. இப்போது பெரிய மரங்களிலும் காய்ப்பு அதிகமாக தெரிகிறது. இவர்களின் சர்வீஸ் நன்றாக இருக்கிறது. இங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் என்று சாயில் கொடுக்கிறார்கள். டாக்டர் சாயில் போட்ட பின் என் செடிகள் நன்றாக வளர்கிறது. முதலில் நாங்கள் அடிக்கடி தண்ணீர் விடுவோம். வாரத்திற்கு 2, 3 முறை. இப்போது அப்படி இல்லை. 10 நாளுக்கு முறைதான் தண்ணீர். அது ஒரு குறைவாகவே செடிகள் நன்றாக வருகிறது. டாக்டர் சாயில் போட்ட பின்மண் நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளது, வளமாகி வருகிறது. அதனால் நான் எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறேன், ஒரு முறை உங்கள் டாக்டர் சாயில் பார்க்க பயன்படுத்தி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதன் பலன், அனுபவம், அனுகூலம் என்னவென்று பார்த்துவிட்டு போடலாம். ஏனென்றால் நான் போட்டுள்ளேன். எனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறது. எனக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புவேன்.